சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில். சுராவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. இது லிஸ்ட்லயே இல்லையே என்பது போல் இந்தியா இப்படி ஒரு ரூட்டில் வந்து அட்டாக் செய்யும் என பாகிஸ்தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த மறுநாளே இப்படி ஒரு அட்டாக்கை இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை. அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக கருதுகிறது இந்தியா. இதனைத் தொடர்ந்து வாகா எல்லையை மூடுவது, பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து என அதிரடி முடிவுகளை எடுத்தது இந்தியா. பஹல்காம் பயங்கரவாதத்தை தொடர்ந்து இந்தியா பல்வேறு பதிலடிகளை கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அதில் பாகிஸ்தானை ரொம்பவே ஆட்டம் காண வைத்திருப்பது சிந்து நதிநீர் ஒப்பந்த ரத்து முடிவுதான். காரணம், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்படும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்றால் என்ன? இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதால் பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள நதிகளின் நீரை பகிர்ந்து பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒப்பந்தம்தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். இது 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே கையெழுத்தானது. அதுவும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு, உலக வங்கி மத்தியஸ்தம் போன்றவற்றிற்கு பிறகே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு மற்றும் பாகிஸ்தானின் அப்போதைய ஜனாதிபதி ஆயுப் கானும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதன்படி கிழக்கு ஆறுகளான ராவி, வியாஸ், சட்லஜ் நதிகள் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் ஆகிய நதிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த நதிகளின் நீரை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அளவிற்கு ஏற்ப இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் விவசாயம், குடிநீர், தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த அனைத்து நதிகளின் நீரும் பாகிஸ்தானின் வாழ்வாதாரத்திற்கு மிக மிக முக்கியமானது. இந்த நதிகளின் நீரை வைத்துதான் பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதிகளில் விவசாயத்தை செய்து வருகிறது பாகிஸ்தான். சிந்து நதி படுகையானது சுமார் 1.12 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு விரிந்து உள்ள பகுதியாகும். கிட்டத்தட்ட சிந்து நதி பகுதிகளில் சுமார் 30 கோடி மக்கள் வாழ்கின்றனர் என கூறப்படுகிறது. 47% பாகிஸ்தான், 39% இந்தியா, 8% சீனா மற்றும் 6% ஆப்கானிஸ்தான் என 4 நாடுகளுக்கிடையே இந்த நதி பிரிந்து பாய்கிறது. ஏற்கனவே சட்லஜ், பியாஸ், ராவி ஆகிய பகுதிகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை இந்தியா 1948ஆம் ஆண்டு தடுத்ததில் இருந்துதான் சிந்து நதி ஒப்பந்த வரலாறே தொடங்குகிறது. இந்த பிரச்சனையானது 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பே தொடங்கிவிட்டது. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களுக்கிடையே இந்த பிரச்சனை தொடங்கியதென கூறப்படுகிறது. அதாவது 1948 ஏப்ரல் 1ஆம் தேதி 2 முக்கிய கால்வாய்களிலிருந்து தண்ணீர் திறப்பதை இந்தியா நிறுத்தியது. இதனால் பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள 1.7 மில்லியன் ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் இந்தியா தொடர்ந்து தண்ணீர் வழங்க ஒப்புக்கொண்டது. தண்ணீர் தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த பிரச்சினையை தீர்க்க உலக வங்கி தலையிட்டது. இருதரப்பு சந்திப்புகளுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானதென்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு இதில் 20% உரிமை இருந்தாலும் இன்று வரை அதன் மீதான தனது உரிமையை மத்தியில் இருந்த எந்த அரசும் கேட்டு பெறவில்லை. இதனால் பாகிஸ்தான் மட்டுமே பெருமளவிலான நீரை உபயோகப்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து நதிகளுமே பாகிஸ்தானின் மிக முக்கிய நீர் ஆதாரங்களாகும். இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் பாகிஸ்தானை சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதிகளில் செய்யப்படும் விவசாயத்திற்கு 80% நீர் ஆதாரம் இந்த நதிகள்தான். விவசாயம் தொடங்கி குடிநீர் வரை நீர் சம்பந்தமான அனைத்தும் பயங்கரமாக பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே பாகிஸ்தானில் நிலத்தடி நீர் குறைபாடு, விவசாய நிலங்களின் உப்புத்தன்மை, நீர்ப்பஞ்சம் போன்றவை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் சூழலில் இந்த நதிகளின் நீரும் நிறுத்தப்பட்டால் அது பாகிஸ்தானுக்கு பெருமடியாக இருக்கும். ஆகவே இந்த நதிநீர் ஒப்பந்த ரத்தின்படி பாகிஸ்தானின் விவசாயத்திற்கு பேரிடியாக இருக்கும். பாகிஸ்தானின் தேசிய வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு 23% உள்ளது.
அப்படியென்றால் விவசாயம் பாதிக்கப்படும் போது அது பாகிஸ்தானின் பொருளாதாரத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். பாகிஸ்தானை பொறுத்தவரை நீர் தேவைக்கு மழையும் பெரிய அளவில் கை கொடுக்காது. காரணம், அவர்களிடம் தண்ணீர் சேமித்து வைக்கும் அளவுக்கு கட்டமைப்பு வசதிகளும் இல்லை. அவர்களிடம் இருக்கும் அணைகளிலும் போதிய கொள்ளளவு இல்லை. இதனால் இந்த ஒப்பந்த ரத்து என்பது பாகிஸ்தானுக்கு பேரிடியாக இருக்கும் என்பதால்தான் இப்படி ஒரு முடிவை இந்தியா எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் இந்த முடிவுக்கு எதிராக உலக வங்கியை அணுகப் போவதாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தான். அதுவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக இப்போது இந்தியா ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது போருக்கான முன்னறிவிப்பாக கருதப்படும் என்று தெரிவித்துள்ளார். சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில். சுறாவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart மற்றும் surabooks.com.